ஹே ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் எஸ்கே. இந்த 2024 உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரீசெண்டாக கேலக்ஸி S24 சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. நானும் ரொம்ப நாளாக என் ஃபோனை மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் யூஸ் பண்ணுற OnePlus 8 Proவில் அந்த க்ரீன் கலர் கோடு வந்துட்டு இருந்துச்சு. நானும் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்து இதை மாற்ற முடியுமான்னு கேட்டேன், டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்தேன். பட் அவங்க டிஸ்பிளே ஸ்டாக் இல்லை, இந்த ஃபோனை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு இதுக்கு பதிலாக வவுச்சர் தருவேன், அதை ரீடீம் பண்ணி வேறு ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. நானும் இதான் டைம் பண்ணேன். S24 அல்ட்ராவே ப்ரீ ஆர்டர் போட்டுட்டேன். ப்ராடக்ட் 2 நாள் ஆச்சு. நான் அவுட் ஸ்டேஷனில் இருந்தனால அதை அன்பாக்ஸ் பண்ண முடியல. இப்போது உங்களோட சேர்ந்து இந்த ஃபோனை நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா 4 பார்சல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே சேர்த்து வாங்கும்போது ப்ரீ ரிசர்வ் பண்ணனால கொஞ்சம் சீப்பாக கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ இன்னும் ஒரு பார்சல் ஆக்சுவலாக வரணும். இது ஃபோன் வாங்கினா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அது நேற்று தான் பேக்கேஜ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட நாளைக்கு சாட்டர்டே, நாளைக்கு வரும், இல்லைனா மண்டே வரும். சரி வாங்க இப்போது அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃபோனை பிடிக்கிறேன். ஸோ நான் டேரெக்டாக சாம்சங் ஷாப்லேருந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரீ ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் பெனிஃபிட்ஸ் எனக்கு நிறையாவே இருந்துச்சு. இது எப்படி பிரிக்கக்கூடாதோ அப்படி பிரிச்சிட்ருக்கேன். ஆமாம், அந்த பேக்கோட மெட்டீரியல் நல்லா ஜூட்டில் மேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸ் இப்படி தான் இருக்குது. இதை ரிவ்யூ யூனிட்லாம் கிடையாது, நான் பர்சனலாக என் சொந்த யூஸுக்கு வாங்கினது. ஸோ கன்சியூமர் யூனிட் நீங்கள் அன்பாக்சிங் பண்ணிங்கன்னா சாம்சங்லேருந்து வாங்குறப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே சாம்சங் லோகோ இருக்குது. ஸோ எங்களோட பேக்கேஜிங்காக எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு கவர் பேக்கில் ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு மேலே ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், இல்லை ஒரு இன்வாய்ஸிங் நினைக்கிறேன். டச் இன்வாய்ஸ். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸை ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. லெட்ஸ் ரிவீல் இட். ஸோ நீங்கள் டெக் சேனலில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஃபேன்சியெல்லாம் இருக்குது இந்த அன்பாக்சிங். நார்மலாக ஒரு கன்சியூமராக நான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். கேலக்ஸி S24 அல்ட்ரா நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வயலட் கலர். ஆல்ரெடி டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஏன் வயலட் கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய கார் கலருக்கு இது மேட்ச் ஆகும். ஸோ ஆக்சுவலாக க்ரே தான் மோஸ்ட்லி எல்லாருமே விருப்பமாக இருந்தாங்க. மோஸ்ட் ஃபேவரபிள் அவுட் ஆஃப் திஸ் S24 அல்ட்ரானா டைட்டானியம் க்ரே தான். பட் நான் டைட்டானியம் வயலட் சூஸ் பண்ணியிருக்கிறேன் ஓவர் ஒரு டைட்டானியம் க்ரே. பாக்ஸோட பேக்கில் நெட் குவான்டிட்டி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக 512 GB. ஸோ உங்களுக்கு ப்ரீ ஆர்டரில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 256 GBக்கான நீங்கள் ப்ரைஸ் பே பண்ணி 512 GBக்கான யூனிட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. நான் அந்த ஆஃபரில் தான் இதை எடுத்தேன். ஸோ அந்த பாக்ஸ்லாம் ஓரம் வச்சுட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். அப்போது ஸோ சீலை பிரேக் பண்ணுறேன்.
there you go. ஸோ இது வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல, பட் பேர் ஐஸில் பார்க்கும்போது இந்த கலர் காம்பினேஷன்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ டேரெக்டாக பார்க்கும்போது இது ஒரு ப்ளூ பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரி தெரியுது, பட் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பிளாக்கிஷாக தெரியுது. அண்ட் இந்த கலரோட அந்த ரிங் காம்பினேஷன்ஸ் ப்ளஸ் இந்த சைடோட கலர் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. வயலட்டில் கலர் மட்டும் தான் இந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஃப்ரண்ட் ரேப் ஓப்பன் பண்ணிடுறேன். There you go. ஸோ ஃபோன் டச் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இப்போ இந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு மீதி இருக்க பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது என்னன்னே தெரில, ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ நான் போய் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து இதை கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மேலே இன்வாய்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 25 வாட் பிடி அடாப்டர், சி டைப் டு சி டைப். ஸோ ஆக்சுவலாக இது வாங்குகிற பிளான்லேயே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா ஒரு கேன் சார்ஜர், இப்போது ரீசெண்டாக அதான் ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இருக்கும் கேன் பேஸ்ட். இது வந்து லித்தியம் பேஸ்ட்டாக என்னன்னு தெரில, ஆனால் கேன் பேஸ்டு சார்ஜர்னு ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் அவங்க தான் பிளானு. பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரீ ஆர்டர் பெனிஃபிட்ஸில் இதெல்லாம் எனக்கு வந்து வெறும் 65 ருபீஸ்க்கு சம்திங் தான் கிடச்சிச்சு. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 2500 அரௌண்ட் சம்திங் தான் வரும். ஸோ ஆஃபரில் இருக்கனால இதை நான் ஆர்டர் போட்டேன். ப்ளஸ் இதை ஆர்டர் போட்டனால இதோட ப்ரைஸும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5000 குறைஞ்சிச்சு. ஸோ அதனால் இது பெட்டர் ஆஃபராக தோணுச்சுனால இதை வாங்கிட்டேன். ஸோ இதை அன்ட்ராப் பண்ணுவோம். மேலே இருக்க சீலை பிரேக் பண்ணி இருக்கும் போல் சிசர் யூஸ் பண்ணி சீலை பிரேக் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குங்க? ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க கரெக்டாக ஒரு அடாப்டர். ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 25 வாட்டுக்கான அடாப்டர் தான். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு சி டைப் டு சி டைப் கேபிள் வந்துருச்சு. ஸோ மேபி நான் பாக்ஸில் கொடுத்துருக்கிறது இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் இதை யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். அதை பேக்கப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைஸ். நான் வெறும் சார்ஜர் மட்டும் தான் வரும்னு நினச்சேன், பட் திஸ் வாஸ் அன் அடிஷன். ஓகே, இதை அப்படியே பின்னாடி வச்சுட்டு மீதி பாக்ஸில் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கேஜை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஆக்சுவலாக ஃபோன் மட்டும் ரேப் வந்து பேக்கேஜ் கம்மியாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு பிளாஸ்டிக் பேஸ் ஷீட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்டா கத்திரிக்கோள் கையில் கஷ்டப்பட்டுருக்கேன். சேம் உட்டன் பாக்ஸ். எங்கே பக்கம் பண்ணுறோம்? பொறுமா
ஓகே, இல்லை வந்து ஒரு டிபியூ கேஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆஃபர் தான். ஸோ இது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ஒரு டார்க் வயலட் கலரில் வாங்கியிருந்தேன். சீலை பிரேக் பண்ணிட்டேன். ஒரு கேஸுக்கு எதுக்குங்க புக்லெட்டு? உங்கள் ஒக்க போகிறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. என்னது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல, ஆனால் இருக்குது. ஸோ இதுதான் கேஸ். சிலிக்கான் கேஸ்னாங்க, ஆனால் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஆனால் டச் அண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. அந்த ப்ரீமியம் லுக் இருக்குது, ப்ரீமியம் ஃபீல் இருக்குது ஆக்சுவலாக. இது இல்லாமல் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இப்போ கடைசி பேக்கேஜ் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக இது கடைசி பேக்கேஜ் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ஒன்று வரணும், ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட். இது வாங்கினதுக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணதுக்கு ஃப்ரீ. அது இன்னும் வரல. மேபி நாளைக்கு, இன்றைக்கி வந்து ரிப்பப்ளிக் டே, ஸோ நாளைக்கு சனிக்கிழமை வரலாம், அப்படி இல்லைன்னா மண்டே தான். ஏன்னா ப்ளூ டாட் வந்து சண்டே டெலிவர் பண்ண மாட்டாங்க. இது வாங்க இப்போ இதை பிரித்து பார்த்துருவோம். என்ன நான் ஆர்டர் போட்டப்போ எனக்கே மறந்துச்சு என்னென்ன போட்டேன்ட்டு. எப்படி பிரிக்கணும்? சரி, இங்கே தான் பிடிக்கணும். எல்லாத்தையும் மறக்காமல் மேலே ஒரு இன்வாய்ஸ் வச்சுருக்கான். இன்வாய்ஸ் காப்பி எப்போவுமே தூக்கி போட்டுறதீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த ஃபோனே வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது OnePlus ஸ்டோரில் கொடுத்து இதுக்கான வவுச்சர் நான் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பில் கேட்பாங்க. நீங்கள் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஈஸியாக மை ஆர்டர்ஸில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை ரீட்டைல் ஸ்டோரில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அதோட ஆஃப்லைன் இன்வாய்ஸ் காப்பியை கண்டிப்பாக பத்திரமா வச்சுருக்கணும். ஏன்னா நான் என்னோடய ஃபோன் வந்து திருச்சி கண்டோன்மெண்ட்டில் இருக்க சென்னை மொபைல்ஸில் தான் வாங்கினேன். ஸோ அதோட இன்வாய்ஸ் காப்பிலாம் இப்போ தான் எடுத்து வச்சேன். ஸோ இன்வாய்ஸ் காப்பியை எப்போவுமே தூக்கி போட்டுறாதீங்க. ஓகே, இது வந்து ஒரு பவர் பேங்க். ரொம்ப நாளாக நான் ஒரு பவர் பேங்க் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் ஆனால் அதுக்கான யூஸே எனக்கு இல்லை. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் மொபைல் வந்துச்சு இப்போது. மோஸ்ட்லி நம்ம வெளியில் போனால் பேட்ரி பேக்கப்பும் நல்லாவே நிற்கிது. ஸோ இதுக்கான அவசியம் எப்போவுமே படல. பட் ஏன் வாங்கினேன்னா, அகெயின் காம்போ ஆஃபரில் இது ஜஸ்ட் ஒரு 90 சம்திங், அரௌண்ட் 85 சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ அகெயின் இது ரெண்டும் சேர்த்து வாங்கினால தான் இது எக்ஸ்ட்ரா 5000 எனக்கு ஆஃபரும் வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு இந்த 85 இந்த 70 பெரிய ஒரு அமௌண்ட்டாக தெரியல. இதுக்கான சீல் வந்து மேலே வச்சுருக்காங்க, இதை பிரேக் பண்ணிடுவோம். அகெயின் நான் ஒரு ப்ரொஃபஷனல் அன்பாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. இதே ஃபோன் மேலே போட்டுறதுரா. இது ஒரு 10,000 mAhக்கான சாம்சங் லோகோ இருக்குது. ஒரு 10,000 mAhக்கான பவர் பேங்க் தான் இது. ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் எனக்கு இந்த பேஜ் கலர் மட்டும் தான் கிடச்சிச்சு, பிளாக் கிடைக்கல. ஸோ ஆஃபர்னால எனக்கு பெருசாக அந்த கலரில் நான் சூஸ் பண்ணல. இதுக்கும் ஒரு புக் டாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சத்தியமாக அதெல்லாம் எது கொடுக்குறாங்கன்னு தெரிலங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு எவனுக்காக தெரியாமல் இருக்குமா? போட்டிருக்கு, இதை சொருவி இதில் சொருவினா சார்ஜ் ஆக போகுது. இதுக்கு எதுக்கு இந்த புக்லெட்டுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதாங்க இந்த அன்பாக்சிங். ஸோ நான் என்னோடய ஃபோனை இப்போ டர்ன் ஆன் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு எதாவது தெரியணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றின வேறு டீட்டெயில்ஸ், இந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரியணும், இல்லை எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் பிரேக்கப் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.
days later. ஸோ கைஸ், இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதையும் அன்பாக்ஸ் பண்ணி இந்த வீடியோட நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ அண்ட் இந்த கேமரா சாம்பிள் நீங்கள் பார்க்குறது இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது S24 அல்ட்ராவில். கேமரா குவாலிட்டி அண்ட் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க இப்போ இதோட அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். ஓகே, கொஞ்சம் இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஃபோனை தவிர எல்லாத்துக்கும் இதே ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்வாய்ஸ் மறக்காமல் எல்லா இதுலேயும் வச்சிடுறாங்க. உள்ள ஒரு பபிள் ட்ராப் சுற்றி சூப்பர் ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜர் டியூ. ஸோ மேக்ஸ் 15 வாட். ஸோ இதில் பிரேக் பண்ணியாச்சு. இந்த பக்கம் இருக்கா? ஸோ ஓப்பன் பண்ணே உள்ள சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. இது டைட்டாகவே ராப்பாக இருக்குது. பிளாஸ்டிக் தான். அவ்வளோ குவாலிட்டி மெட்டீரியல் மாதிரி 5000 ருபீஸ்க்கு அவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியல் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீப் பிளாஸ்டிக் ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம்னு தோணுது. அது தவிர ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் எதுக்குன்னு தெரியல. ஸோ அது இல்லாமல் இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியலைங்க. எல்லாத்துலேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறது கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோதாங்க என்னோடய இம்ப்ரெஷன். என்னென்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னென்னா இது கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். ரொம்ப சீப்பாக இருக்குது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா அதுவும் கீழே சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன். Until then, bye from SK.